ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்று நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரர், இந்த நாளிலும் உங்களை யாவரும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 நாளாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதே தேவன் அருளினார். வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாசித்த இந்த வேத பகுதியில் யாபேஸ் என்கிற மனிதன், அவனுடைய தகப்பனுடைய பெயரோ அவனுடைய வம்சத்தினுடைய பெயரோ எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் யாபேஸ் என்கிறவன் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் அவளை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிடுகிறான். இவன் சொல்லுகிறான் தேவனை நோக்கி, தேவனே, நீர் என்னை ஆசீர்வதியும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும், என் எல்லையை பெரிதாக்கும். ஆம், அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லையை பெரிதாக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் இந்த யாபேசு செய்தது போல நீங்களும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லையை பெரிதாக்க தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இவனுடைய சாப்டர் அடுத்து முன்னுக்கும் இல்லை பெண்ணுக்கும் இல்லை, இந்த அதிகாரத்தில் மாத்திரமே இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. ஆம், அன்புக்குரியவர்களே, அவனை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கினார். யாபேசை ஆசீர்வதித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையினால நீங்கள் இந்த நாளிலும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த யாபேசை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பாரா. காட் பிளஸ் யூ.